அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம். கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் நகராட்சி நகர்மன்ற கூட்டத்தில் காமராஜர் பேருந்து நிலையம் முன்பு உள்ள நகராட்சிக்கு சொந்தமான இடத்தில் தனியார் நிதி உதவியில் பூங்கா அமைக்கும் தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக பாஜக உறுப்பினர்கள் நகர்மன்ற தலைவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஆனந்த். முழு விவரங்கள் என்ன வழங்கலாம்? கன்னியாகுமரி மாவட்டத்தில் 24 வார்டுகளை கொண்ட குளச்சல் நகராட்சி நகர்மன்ற கூட்டமானது இன்று நடைபெற்றது. நகர்மன்ற தலைவர் நசீர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் தீர்மானங்கள் வாசிக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்டு வந்த நிலையில் குளச்சல் காமராஜர் பேருந்து நிலையம் முன்பு உள்ள நகராட்சிக்கு சொந்தமான இடத்தில் தனியார் நிதி உதவியில் முன்னாள் அமைச்சர் ஊர்கம்மாள் சைமன் கல்வத்துடன் கூடிய பூங்கா அமைக்க தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் களத்தில் கருப்பு துண்டு அணிந்து வந்த அதிமுக மற்றும் பாஜக கவுன்சிலர்கள் 6 பேர் நகர்மன்ற தலைவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் எதிர்ப்பு தெரிவித்த பாஜக கவுன்சிலர் சுரேஷ் மற்றும் திமுக கவுன்சிலர் ஜான்சன் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் பாஜக கவுன்சிலர் சுரேஷ் தீர்மான நகலை கீழ்த்தெறிந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதனிடையே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக நகர்மன்ற தலைவர் நசீர் அறிவித்த நிலையில் அதிமுக கவுன்சிலர் ஆறுமுகராஜா மற்றும் பாஜக கவுன்சிலர் சுரேஷ் ஆகியோர் நகர்மன்ற தலைவரை முற்றுகையிட்டு அவரை வெளியே செல்ல விடாமல் தடுத்து நிறுத்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் நகர்மன்ற அலுவலகத்தில் திடீர் பரபரப்பு ஏற்பட்டது. விவரங்களுக்கு நன்றி ஆனந்த்.